பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க, தாவேகா மாதிரியே, பாத்தீங்களா? அதாவது எல்லா கட்சிகளுக்கும் கொள்கை பிரச்சார பாடல்கள் என்பது ஒரு வடிவம் உண்டு. அது இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்ல விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதிமுக ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது தனி இவருக்கு எனக்கு தான் சொந்தம்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு இசை வடிவத்தில் அதை செய்கிறாங்க. இல்ல, அந்த சாங் இது விஜயை காப்பி பண்ற அளவுக்கு அதிமுக இருக்குதா அப்படிங்கிறது இல்ல. இது அவங்களுக்குன்னு ஒரு மாடல், அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இல்லைங்க. அந்த டியூனை இசையமைச்சது யாரு, அதுக்கு பாடல் எழுதுனது யாரு, அதை சிந்தித்தது யாரு, பல வடிவம் இருக்கு. சரி, முதல்ல நல்லா இருக்கா சொல்லுங்க. நல்லா இருக்குன்னு நம்பி அவங்க கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் அவங்க பரவலாக்குறாங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இப்ப போன முறை தேர்தலில் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு ஒரு சாங் போட்டாங்க. அது நல்லா இருக்கான்னு நீங்க எல்லார்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா திமுக காரனுக்கு நல்லா இருக்கும், அது கட்சிக்காரனுக்கு இது உற்சாகம் பண்ணும், அவ்வளவுதானே. அவ்வளவு உசுப்பேத்தி வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பாடல் வேணும், பிரச்சார வாகனங்களுக்கு பாடல் வேணும். இப்ப ஒரு பயணம் போறாரு, ஆமா, தமிழகத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பயணம் போறாரு. சுற்றுப்பயணத்துல அவர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு நடந்துட்டு இருக்கும் போது இடைவெளி நிறைய விழும். அதுக்கான சாங், ஒரு டெம்போ கொடுக்குறது, அதை ஒரு உணர்ச்சி மயமான ஒரு பாடலை உருவாக்கியிருக்காங்க. எப்படி சார் இருக்க போகுது? அதாவது விஜய் செயற்குழு நடத்தினாரு, அதில் அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்டெடியாக சொல்லிட்டாரு. கூட்டணி அமைச்சரவை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. திரும்பவும் அதிமுக கூட இணைறது மாதிரியா எந்த சிம்டம்ஸ் அவர் காட்டலையே. வந்தா எங்க கூட சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறது தானே அவர் ஸ்டடி பண்றாரு. அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய தனித்த வலிமை என்ன, தன்னுடைய பர்சன்டேஜ் என்ன, தனக்கான வாக்கு வலிமை என்ன என்பதை இன்னும் நிரூபிக்காத ஒரு நபர். அப்ப நிரூபிக்காத பட்சத்துல முதல் கட்டத்திலேயே அவர் ஒரு கூட்டணியோட காம்ப்ரமைஸ் ஆகி அதிமுகவோடையோ வேற சில கட்சிகளோடையோ போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன வலிமை இருக்கு என்பதை முதல்ல அவருக்கே தெரியாது. தன்னுடைய எடை என்ன என்பதை அவர் அறிவதற்கே வாய்ப்பில்லை. தனக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பதை அறிவதற்கே அவருக்கு வாய்ப்பில்லை. தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமா தான் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக காட்ட முடியும். அவர் வர முடியுமா வர முடியாதாங்கிறது மக்கள் பார்த்துக்குருவாங்க. ஒரு பிரச்சார உத்தியை முதல் கட்டமாக பேசுகிற போது அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படி நீங்க அதிமுகவோட கூட்டணி போனா எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் வாக்களிங்கள்னா ஒரு பிரச்சார சக்தியா செகண்டரியா மாறிடுறாருல, இரண்டாம் கட்டத்துக்கு மாறிடுறாரு. தன்னை முதன்மை சக்தியாக மாற்றுவதற்கு ஒரே வாய்ப்பு தனித்து போட்டி என்பதுதான். தாவேகா தங்களோடு சேர்ந்துரும், கடைசியிலே அது சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுக இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்பயும் இருக்கு. நேற்று செயற்குழு கூட கதவை பூட்டிட்டாங்கன்னா நம்ம கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பேரத்தை கூட்டுவதற்காக கூட தனித்து போட்டி என்று சொல்லிட்டு இன்னும் தேர்தலுக்கு நான் பல மாதங்கள் இருக்கிறது. அதனால இன்னும் ஒரு 8-9 மாதங்களுக்கு மேல் இருக்கிறது தேர்தலுக்கு. அப்ப கடைசியாக ஜனவரிக்கு பின்புதான், பொங்கலுக்கு பின்புதான் அசலான கூட்டணி அமையும். அது வரைக்கும் தலைமையில் தான் அப்படிங்கிறாங்களே சொல்லுவாங்க. விஜய் தலைமையை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? ரசிகர்களா எல்லாருமே? விஜய் படம் பார்க்கிறவர்கள் மட்டுமே வாக்களித்தால் விஜய் முதலமைச்சர் ஆயிடலாம். விஜயினுடைய ரசிகர்களுக்கு மட்டுமான ஒரு தேர்தல் நடத்தினா விஜய் முதலமைச்சர் ஆயிடலாம். ஆனா தமிழ்நாட்டுல விஜய் படம் பார்க்காதவன் பல கோடி பேர் இருக்கானே. பார்க்கிறவன் 2 கோடி பேர் வச்சுக்கோங்க. படம் பார்க்காதவன் அவன் ஒரு 2.5 கோடி பேர் இருப்பான். இப்ப நீ எப்படி அவர் வர முடியும்? இப்படித்தானே உலகநாயகனுக்கு உசுப்பேத்தினாங்க. உலகநாயகனை விஜயம் சேர்த்தே பாக்குறீங்களா? ஏங்க, உலகநாயகன் விஜயோட பல உலகநாயகன் நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது நடிகரா சொல்றத நீங்க வேடிக்கை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மாளை தொடங்கி இப்ப கடைசியா வந்திருக்கிற தக் லைஃப் வரைக்குமான ஏறத்தாழ 60 வருடங்களுக்கான கலைப்பணியில இருக்காரு. உலக சினிமாவுக்கு நிகரான, யூரோப்பிய சினிமாவுக்கு, ஹாலிவுட் சினிமாவுக்கு நிகரான ஒரு கதாநாயகன். சாதாரண கதாநாயகன் கிடையாது. அவர் அட்டன் பண்ண முயற்சிகளை சினிமால யாருமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வானதி சீனிவாசன் கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஏதாவது ஒரு கவுண்டர்ல கியூல நின்றுப்பாங்க கடந்த காலங்கள்ல. இப்பதான் ஆன்லைன் டிக்கெட்லாம் வந்திருக்கு. அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு கல்லூரி காலமோ படிக்கிற காலத்திலே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்கள தான் அவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு நாள் கமலஹாசனை தோக்கடிப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனால நடிகர்களை பார்த்து வியப்பார்கள். நிலாவை ரசிக்கலாம், வசிக்க முடியுமான்னு ஒரு டைலாக் உண்டு. நிலாவை ரசிச்சுட்டே இருக்கலாம், வசிக்க முடியுமா? அதுக்கு ஆக்சிஜன் இருக்கா, அத்தியாவசிய பொருட்கள் இருக்கா, அங்கே மளிகை சாமான் கிடைக்குமா, காற்றோட்டம் இருக்குமா, வீடு கட்ட முடியுமான்னு கேட்குறாங்கல்ல. அது மாதிரி தான் நடிகர்களை பார்த்து வியப்பார்கள். அவர்கள் நம்மில் ஒருவராக மாறுவது அப்படிங்கிறது எளிதானது அல்ல. அது விதிவிலக்காக 2 பேருக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு எம்ஜிஆருக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது, பின்னாளில விஜயகாந்துக்கு சாத்தியப்பட்டிருக்கு. வேற யாருக்காக சாத்தியப்பட்டிருக்கா? நடிகன் நம்மை போன்ற ஒருவன்
ஆனா மக்கள் எப்பயாவது கருதி இருக்காங்க. காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டம் விஜயகாந்த் வந்த காலகட்டம் கூட ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த காலகட்டம். இப்போ ஒரு திமுகங்கிற ஆட்சி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்குது. அதிமுக மேல மக்களுக்கு நிலையான ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தானே விஜய் உள்ள நுழைகிறாரு அப்படின்னு அவங்க கற்பனை செஞ்சுக்கிறாங்க. திமுகவை விட சிறந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தால் அவர் நம்பிக்கையோட ஒரு பயணத்தை தொடங்கலாம். விஜய் தன்னை அரசியல் தலைவராகவே இன்னும் முழுமையாக மக்கள்கிட்ட அடையாளப்படுத்திக் கொள்ளவே இல்லையே அவரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஸ்டெடியான மக்களுக்கு கொடுக்கல. இப்ப இருக்க பிரச்சனை எல்லாம் நீங்க பாத்துட்டு விஜய் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான தலைமை பண்புகள், போராட்ட குணங்கள் அப்படின்னு எதையாவது சொல்ல முடியுமா? திமுகவினுடைய எல்லா கொள்கைகளையும் தன் கட்சியின் கொள்கைகளாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு திமுகவை வீழ்த்துவேன்கிறாரு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி காம்பு மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. அது மாதிரி திராவிட இயக்கத்தினுடைய எல்லா கோட்பாடுகளையும் அவர் உள்வாங்கி கொண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்க வேற மாதிரி சொல்றாரு. அதே டைலாக்ல சொல்லாம நான் பெரியாரை ஏற்றுக்கொள்வேன் கடவுள் மறுப்பை தவிர. அதுக்கு அர்த்தம் அதுதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அர்த்தம். வெறுப்பு அரசியல், மதவாத அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதுதான் மதச்சார்பற்ற அரசியல் தான் அது. கொள்கையை தாண்டி கிரவுண்ட் ரியாலிட்டிட்ட விஜய், கிரவுண்டுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். கிரவுண்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் எங்கே வந்திருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய போராட்ட களங்கள்ல அவர் எத்தனை முறை பங்கேற்றிருக்கிறாரு சொல்லுங்க. நீங்க அனிதா மரணம் அடைந்ததுல இருந்து இப்ப திருபுவனத்துல அஜித்குமார் காவல்துறை மரணம் வரைக்கும் வீட்டுக்கே போனது விஜய் தானங்க. சொல்ற சரியான கருத்தான். நான் என்ன கேட்கிறேன்னா, நீட் தேர்விலே தோல்வி அடைந்ததுல தற்கொலை செய்து கொண்ட அனிதாவினுடைய மரணத்திற்கு அவர் வீடு வரைக்கும் போவது என்கிற தனிமனித சம்பவத்துக்கு அவர் ஆறுதலாக இருந்திருக்கிறார். திருப்புவனத்தில் நடந்த அஜித்குமாரினுடைய காவல் சித்திரவதை மரணத்திற்கு ஆறுதல் கூறுவதற்கு வீடு வரைக்கும் போயிருக்கிறார். இது தனி மனித சம்பவம். அரசியல் எது தெரியுமா? காவல் சித்திரவதை மரணங்கள் இனி நிகழவே கூடாது என்பதற்கான ஒரு கூட்டு இயக்கத்தை உருவாக்கி எங்கேயுமே மனித உரிமை மீறல்கள் எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அதற்கு எதிராக கள அரசியலிலே ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், பொதுக்கூட்டம் போடுவேன், மாநாடு போடுவேன், அந்த கருத்தை வெகுஜன மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் போராடுவதுதான் அரசியலே தவிர, துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனாலாம் நீங்க அரசியல்வாதி ஆயிட முடியும்னா சாவு வீட்டுக்கு எவ்வளவு பேர் வர்றேன்? ஆயிரக்கணக்கில் வர்றான்ல, அவன் மூலம் அரசியல்வாதி ஆயிடுவானா? எனக்கு இது புரியவே இல்லை. நீங்க கேட்கறது என்னன்னா, தத்துவார்த்தமாக நீட் தேர்வுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை நான் விடவே மாட்டேன் என்று மத்திய அரசினுடைய அத்தனை அலுவலகங்களுக்கு முன்னாடியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். திமுகவே செய்யலையேங்க. அப்படி திமுகவே செய்யல, திகாவே செய்யல, கம்யூனிஸ்டே செய்யல. நீங்க வரலாற்று பிழையான தகவலை சொல்லுங்க. எத்தனை அலுவலகம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. நான் நீட்டு நீங்க சொன்னீங்க, நீட்டுக்கு சொல்றேன். திமுகவோ கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ எத்தனை அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்தாங்க? நீங்க போராடி இருக்கிறாங்க. அவங்களுடைய போராட்ட கணக்கு இருக்கிறது. விஜய் மாதிரி கண்டன அறிக்கைகள் கொடுத்தாங்க. இல்ல இல்ல, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். வக்ஃபு வாரிய திருத்த சட்டம்னு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்க ஆராசா பேசுகிற அத்தனை காணொலிகளும் பாருங்க. திமுக எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்கிறது, களம் காணுகிறது. என்ஆர்சி அந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது திமுக மிகப்பெரிய பேரணியை நடத்தினாங்க. சும்மா அறிக்கை விடுறவன்லாம் அரசியல்வாதி கிடையாதுங்க. அறிக்கை விடுறது என்ன? நீங்க எக்ஸ் தளத்துல ஒரு ஆள் அட்மினை போட்டு டைப் பண்ணி கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி அடிக்கிறதுல எல்லாம் தலைவன் ஆயிட முடியுமா? அப்படின்னா கமலஹாசன் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அவர் அதுதானே பண்ணிட்டு இருந்தாரு. எலைட் அரசியல் தானே பண்ணாரு. அவரும் தனி விமானத்துல போனாலே அவங்கள பிடிச்சி உள்ள வச்சிடுறீங்க, அனுமதிக்க மாட்டீங்க. புஷியானந்த் சொல்றாரு, நாங்க துண்டு அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூல நாங்க போராடணும், துண்டு பிரச்சனை கொடுக்கறதுனாலே எங்களை என்ன பண்ணிடுறீங்க, கைது பண்ணிடுறீங்க. அனுமதி போலீஸ்காரர்கள் ஒத்துழைத்தால் தான் போராட்டம் நடத்துவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கோழைத்தனம், துடை நடிக்கத்தனம். நான் கேட்கிறேன், பிரிட்டிஷ்காரனுடைய ஆதரவோடைய சுதந்திர போராட்டம் பண்ணாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அன்னைக்கு இருக்க போலீஸ் கொஞ்சம் நாங்களா திமுக காரணம் வச்சு மாணவர் போராட்டம் நடந்த போது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 60-70 பேர் இறந்திருக்காங்க மாணவர்கள். அன்றைக்கு எல்லா போராட்டமுமே அன்றைய அடக்குமுறைக்கு எதிரான, அன்றைய காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு எதிரான சட்டத்தை மீறுகிற போராட்டம் தானங்க. சட்டத்தை எரித்து தானே போராட்டம் பண்ணிருக்கேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ன பண்ண, அரசியல் சாசனத்தை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இவர் என்னடா, போலீஸ் இந்த பக்கம் போகக்கூடாது, நான் ரைட்ல போகக்கூடாது, லெப்ட்ல போக சொன்னாரு, அதனால நான் போராட்டத்துக்கு போகல. புஷியானந்துக்கு அரசியல் புரியவில்லை என்பதற்கு இதை விட சான்று ஒன்று. ஒரு எம்எல்ஏங்க, முன்னாள் சட்டமன்ற, அதெல்லாம் ரைட்டுங்க. அது கவுன்சிலர் சைஸ் இருக்கிற தொகுதிங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏங்கிறது ஒரு கவுன்சிலருக்கான ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. அவர் பெரிய அரசியல் ஞானி கிடையாது.
நான் என் தலைவரை இட்டுக்குன்னு வந்து நான் மறுபடியும் இட்டுக்குன்னு போறேன்னு செந்தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரே. அவருக்கு யாராவது தனியா மொழி பயிற்சி அளித்தா நல்லா இருக்கும். தமிழ் கற்றுக் கொடுக்க சொல்றதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. முதல்ல கட்சி பொதுச் செயலாளராக இருக்கிறவருடைய லட்சணம் நான் தலைவனை இட்டுக்குன்னு வந்து மறுபடியும் இட்டுக்குன்னு போறேங்கிறாரு. இந்த லட்சணத்துல கட்சி நடத்துறாங்க. தான் மொழி போராட்டத்தில எல்லாம் இவங்க வந்து இருமொழியை ஒரு மொழியை கூட அவங்களால காப்பாற்ற முடியாது. சரி சார், விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அமைச்சர் கோவை செழியன் அவர் பண்ற விமர்சனம் இருக்கு இல்லையா, ஒரு கட்சி அவரும் சினிமால தான் வந்திருக்காரு, நெருங்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா நடிகனை பார்த்து நம்புகிற இடத்தில் இருக்கிறார்களா? ஒரே ஒரு கேள்வி. எல்லாரும் உதயநிதி கூட சினிமா நடிகர் தானேங்க. சினிமாவில் வெற்றி பெறாதவங்க உதயநிதி. நான் ஓப்பனா சொல்றேன். நான் திராவிட இயக்க ஆதரவாளன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொல்றேன், உதயநிதி சினிமாவில் வெற்றி பெற்றவரா? கடைசியா வந்து அந்த மாமன்னன் படம் ஓடிச்சு, அது வந்து மாரி செல்வராஜுக்காக ஓடிச்சு. முதல் படம் சந்தானத்துக்காக ஓடிச்சு. அவர் சினிமாவில் வெற்றி பெற்றவரா? அவர் சினிமா நடிகர். அம்மல்ல சினிமாவை அட்டன் பண்ணவெல்லாம் நடிகர் கிடையாதுங்க. எல்லாரும் காலேஜுக்கு போறேன், காலேஜ் முடிச்சு போற ஆள் பூரா படிச்சாலும் கணக்கில் வருமா? மெரிட் வாங்கினவன், கோல்டு மெடல் வாங்கினவன் தாங்க கணக்கில் வரும். நீ அவர் சினிமாவில் கொஞ்ச நாள் இருந்தார், அவ்வளவுதான். நீங்க அவரை வந்து சினிமா நடிகர் நீங்க சொல்லாதீங்க. அதை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய இயக்கத்தினுடைய பின்புலத்தினால அவர் இயங்குறாரு, அவ்வளவுதானே தவிர சினிமா நடிகர் என்கிற ஒற்றை அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் உதயநிதி வந்து அரசியல்ல பயணிக்கிறார் என்பது மிக தவறான கருத்து. ஏன்னா அவர் படத்தை மக்களே பார்க்கலையே, தோல்வி படத்துல தான் நடிச்சிருக்காரு பூரா. அவர் நடிச்ச படம் பூராமே தோத்து போன படம், எல்லாம் லாஸ் கணக்கு. ரெட் ஜெயண்ட் மூலம் இழுத்து மூடியான்னு சொல்லி குடும்பத்திலே அவருக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. எனக்கு வெளிப்படையாவே தெரியும். நானே ரெட் ஜெயண்ட் தயாரித்த ஒரு படத்துல உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்கேன், நீர் பறவைங்கிற படத்துல. ரெட் ஜெயண்ட் எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்குரிய நிறுவனங்கிறத சும்மா வேற சில படங்களை வெளியிட்டதுல சிறு சிறு லாபங்களை அவங்க பார்த்திருக்காங்க. ஏதோ அதை வச்சுதான் அவங்க வந்து பெரிய கோட்டையை கட்டிட்டாங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்கன்னு ஒரு பில்டப் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நடிச்ச படம், தயாரிச்ச படம் எல்லாமே ஃபிளாப், ஏகப்பட்ட படம் ஃபிளாப். ஸோ அந்த இடத்துல விஜய் ஒரு ஸ்டாரா இருந்து இங்க வந்திருக்காரு. விஜயோடைய அரசியல் செயற்குழுல வீட்டுக்கு ஒருத்தர உறுப்பினராக சேர்க்கணும். திமுக என்ன சொல்றாங்க, ஒரு தொகுதிக்கு 30% பேர் நம்மளுடைய உறுப்பினராக இருக்கணும். ரெண்டையும் எப்படி பாக்கீங்க? அது திமுக வந்து ஒரு 75 ஆண்டு கால அரசியல் கட்சி. அதிமுகவையும் சேர்த்துக்கிறேன், அது ஒரு 52 வருட கால, ஒரு அரை நூற்றாண்டை கடந்த அரசியல் கட்சி. 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செஞ்சிருக்காங்க. 6 முறை ஆட்சி செய்த கட்சி திமுக. 7வது முறைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் பெரிய ஆலமரம். இப்போ தான் ஒரு மலையில் வந்து ஒரு முளைச்சா காளையா மாதிரி இப்போ வந்துருக்கு தமிழக வெற்றி கழகம். 2K கிட்ஸில் முதல் தலைமுறை வாக்காளர்களில் இளைஞர்களுக்கு மத்தியில் விஜய்க்கு ஒரு சிறிய செல்வாக்கு இருக்குது, அதை நான் மறுக்கலை. ஆனால் விஜய்லாம் ஆட்சி அமைச்சிருவாருன்னு சொல்றதுலாம் இருக்கும். இல்லை, வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிங்கும்போது அந்த வியூ தான் சொல்கிறேன். வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டாலே வெல்ல முடியாது. ஒருத்தர் உறுப்பினர் ஆகணும், தெருவுக்கு 2 பேரு நிர்வாக பொறுப்புல இருக்கணும். அப்படி தொடங்கினாலே இன்னும் ஒரு 20 வருஷம் அரசியல் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அது அவ்வளவு எளிது கிடையாது. நீங்க ரஜினிகாந்த் அரசியல்ல அடிச்சா முதல் அடியிலேயே நம்ம மேல வந்துடணும் அவர் கணக்கு போட்டதுனாலதான் அவர் வரவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அடிச்சா மொத்தமா வந்துடணும். சினிமாக்காரர்களுடைய புத்தி எப்பவுமே என்ன செய்யணும்னா, ஒரே படத்துல 500 கோடி சம்பாதிக்கணும். ஒரே படத்துல வந்து 5 கோடி ரூபா முதலீட்டுல வந்து அந்த படம் வந்து 50 கோடி லாபத்தை அடைஞ்சிருச்சு அந்த படம். அப்படி பேசுவாங்கல்ல சினிமால. அந்த உளவியெல்லாம் அரசியல்ல ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஜனநாயகன் படம் வருது அப்படின்னா 200 ரூபா டிக்கெட் 500 ரூபா கொடுத்து பார்ப்பேன். ஜனநாயகத்திற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜய் வீதி வீதியா வந்தா ஓட்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போடான்னு கேட்பாங்க. 500 ரூபா வாங்குற இடத்துல இருந்த விஜய் கொடுக்குற இடத்துக்கு வர்றதுதான் இங்க ஜனநாயகத்தினுடைய நடைமுறை சொல்றேன். அந்த கட்சி இந்த கட்சிக்கெல்லாம் விட்டு கொடுக்குறக்கா சொல்லல. நடைமுறை அரசியல்ல நீங்க எப்படி வெல்ல முடியும்? உங்களுக்கு கோட்பாட்டு ரீதியாகவும் நீங்க எந்த புதிய தத்துவத்தையும் சொல்லல. ஏற்கனவே திமுக பேசுனேன், அண்ணா திமுக பேசுனேன், மொழி கோட்பாடு, மாநில சுயாட்சி, ஆளுநர் வேணாம், எல்லாம் எந்த கருத்தும் புதிய கருத்து கிடையாது. எந்த தத்துவத்தையும் எந்த புதிய அலையை உருவாக்குவதற்கான எந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் எதுவும் புதுசு கிடையாது. ஆனா அதை சொன்னவங்க எல்லாம் ஊழல்ல என்ன ஆயிட்டாங்க, நனைந்து போயிட்டாங்க. தண்ணியில இறங்குறவன் தாங்க நினைவேன். அதிகாரத்துக்கு வராதவனுக்கு எப்படி ஊழல் வரும்? ஊழல்ங்கிறது அதிகாரத்தின் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதியை. நீங்க கத்திரிக்காய் வாங்க போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் சுத்த கத்திரிக்காய் இருக்கான், ஒரு பழம் வாங்க போனீங்கன்னா ஒரு அழுகல் இருக்கான். நீங்க அது இல்லாததுன்னா அது பூச்சி மருந்து அடிச்சதான் அப்படி இருக்கும். விஜய் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அழைக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு கருத்து இருக்கு. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்காரு. நீங்க சொன்ன மாதிரி 1949 இருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் 75 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி இப்போ நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 30% பேரை சேருங்கன்னு சொல்ற அளவிற்கு தான் அந்த கட்சி இருக்குதா? இல்ல இந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்குதா? அப்படி கிடையாது. அரசியல் கட்சி அப்டேட் ஆகணுங்கிறது தானே. நீங்க ஒரு தலைமுறை 30% கூட ஒரு திராவிட இயக்கத்தோட இன்னும் இணையல. இல்ல அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. நீங்க திமுகவையும் நீங்க விஜய் ஒப்பிடவே கூடாது. ஏன்னா
நீங்கள் முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு, முதலமைச்சராகவே இருக்கிறாரு ஸ்டாலின். ரெண்டு எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அவர் இரண்டாம் 2.0க்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க முதல் கட்டத்துக்கு நீங்க என்ன அட்மிஷனே போடல, அவர் பிரின்சிபாலா இருக்காரு அந்த காலேஜ்ல. ரெண்டு ஒண்ணு கிடையாது. நீங்க அட்மிஷனுக்கு இப்பதான் அப்ளிகேஷன் போட்டுறீங்க, அவர் அந்த காலேஜுக்கு பிரின்சிபாலா இருக்காரு. ரெண்டு சமப்படுத்தவே. ஆனா ஸ்டாலின் பயந்துட்டாரு, அதனாலதான் திரும்ப திரும்ப மெம்பர்ஷிப் ஓரணியில் தமிழ்நாடு இப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள எல்லாம் பயப்படணுங்க. அதாங்க ஜனநாயகம். மக்கள் எந்த நேரம் வேண்டுமானால் நம்மளை நிராகரித்து விடுவார்கள் என்று அச்சப்பட்டாதாங்க ஜனநாயகம். என்னை யாரும் அசைக்கவே முடியாதுன்னு சொன்னா சர்வாதிகாரம், மன்னராட்சி. அவர் ஜனநாயகவாதி, மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு போய் நம்மளை போய் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த திராவிட இயக்க கொள்கை என்பது இந்த தலைமுறையோடு நின்று போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் களத்துக்கு போறாரு. இதுல என்ன தப்பு? ஓரணியில் தமிழ்நாடு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடையாளம், எங்க தத்துவம் திராவிட இயக்க தத்துவம் தான் இந்த மண்ணை மீட்பதற்கு, மொழியை காப்பதற்கு, எல்லாவற்றையும் தமிழர்களுடைய உரிமையை காப்பதற்கு நாங்க தான் அடையாளம். நாங்க தான் கீழடி நாகரிகத்தை கொண்டு வந்து வெளியே காட்ட முடியும். நாங்க தான் தமிழர் பண்பாடு நாகரிகத்தை காப்பாற்ற முடியும். நாங்க தான் எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியும். நாங்க தான் இந்த மொழியை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதனால ஓரணியில் தமிழ்நாடு, என் பக்கம் தான் தமிழ்நாடு இருக்குங்கிறத சொல்றாரு. அவர் தன்னம்பிக்கை தானே காட்டுது. எப்படி அப்படியே பலவீனம் அடைந்து விட்டார் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஸ்டாலினுக்கு ஏன் இந்த பயம் வருது? நிறைய பேர் புதிய கட்சி, அந்த வரிசையில ஆம்ஸ்ட்ராங் மனைவி அவங்களும் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்ன விளைவு ஏற்பட போகுது? ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணத்தில் ஒரு அனுதாப அலை வீசியது. அவர் சார்ந்தவர்கள், அவரோடு பழகியவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உண்டாக்கியது. அது நான் மறுக்கலை. ஏற்கனவே தலித் இயக்கங்கள், அம்பேத்கரிய இயக்கங்கள் ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா? தமிழ்நாட்டு அரசியலில் அம்பேத்கர் இயக்கத்துக்கு ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா? தத்துவார்த்தமாக ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா? இல்லாமல் போயிட்டு இருக்கா? இவங்க ஏதாவது சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக இவங்க தயாராகி வர்றாங்களா? ஆம்ஸ்ட்ராங் மனைவி என்கிற தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு வருகிறார்களா? மும்பையில் பார்த்தீங்களா சார், உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே அவங்க அப்பா காலத்திலேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சு முட்டல் மோதலாக போயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமா சேர்ந்துருக்காங்க. அவங்கள சேர்த்து வச்சு என்னன்னு தெரியுமா? மொழிதான். மொழி போராட்டத்திற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியது தமிழ்நாடு தான். அது அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. தங்கள் தாய்மொழியை காக்க தவறியவர்களாக பல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் தவற விட்டுட்டோம். சொந்த தாய்மொழியை நாங்கள் இழந்துட்டோம் இந்தியினால. இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்ததுனால தமிழ்நாடு தப்பித்தது என்று வலதுசாரி முகாமிலே இருந்து, இந்துத்துவ அரசியலை பேசியவர்களிடமிருந்து, இனவாத அரசியல் பேசியவர்களிட்ட இருந்து ஒரு குரல் வருது பாருங்க. இதுதான் மாபெரும் வெற்றி. திராவிட இயக்கம் ஏன் நீர்த்து போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டதுலாம் பல பேர் புலம்பிட்டு தரான்ல, அது ஒரு நாள் நீர்த்து போகாது என்பதற்கு எதிர் முகாமில் இருந்து வந்த குரலா நான் பார்க்கிறேன். மாற்று கருத்துடையவர்களுடைய முகாமில் இருந்து வந்தது. நாளைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாமே தங்கள் தாய்மொழியை மீட்பதற்கு, இந்தியை நிராகரிக்கிற நிலை ஏற்படுவதற்கு இது ஒரு முன்னோடி பயண திட்டமா மாறிடும். உணர்வுபூர்வமா இணைஞ்சிட்டாங்களா பாத்தீங்களா? அரசியலை பொறுத்தவரையில யாரு எந்த உணர்வு பூர்வமாக, எல்லாமே அரசியல் உணர்ச்சி பயங்கரம் இல்ல. நம்ம பொலிட்டிக்கலி பார்க்கும்போது ரெண்டு பேரும் பெரிய ரிவல் டீமா இருந்துட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு பொலிட்டிசைஸான ஒரு மும்மொழி கொள்கை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்திருக்காங்கல்ல. அதான் கேட்குறேன். ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ தேவை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கு. சிவசேனா பிளவுபட்டு இருக்கும்போது இந்த மூமெண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க? பாஜக தங்களுடைய கருத்தியலை கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை கூட உடைப்பதில், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உடைப்பதில் கொஞ்சம் கூட குச்ச நாச்சம் எதுவுமே கிடையாது. அதிமுகவை உடைச்சதையாவது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அது வேறொரு திராவிட கருத்தியல், அதற்கு எதிர்நிலைப்பாடுடைய கருத்தியல். தங்கள் கருத்தியல் உடையவர்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லைங்கிறதா உண்மை. நீங்க அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலே தோற்றதில் கூட யோகி அடுத்த கட்டத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உள்வேளை பார்த்ததாகத்தான் பாஜகவினுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப அதிகாரம் தான் அவர்களுடைய இலக்கிய தவிர அவர்களுக்கு கோட்பாடு கிடையாது, கொள்கை கிடையாது. அதிகார மையமாக, அதாவது ஒருவேளை பெரும்பான்மை மதமாக இந்தியாவில் இஸ்லாம் இருக்கிறது அல்லது கிறிஸ்தவம் இருக்கிறது, வேறொரு மதம் இருக்குன்னு வச்சுங்க, அதை பாஜக காரங்க கையில் எடுத்துருவான். பெரும்பான்மை வாதம் என்பதற்கு பின்னால ஒரு பெரிய முதலாளித்துவ அரசியல் இருக்கிறது, ஒரு வலதுசாரிகளினுடைய லாப வேட்டை இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மதமோ கடவுளோ மொழியோ யாருக்குமே அவங்க விசுவாசிகள் கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, மக்களை ஒன்று திரட்டுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை. அது இந்துத்துவாக இப்பொழுது இருக்கிற அந்த இந்துத்துவ கோட்பாடு இருக்கிறவர்களை கூட அவர்கள் விட்டு வைக்கலைங்கிறது மூலமாக அவர்களுக்கு அதிகார வெறி இருக்கிறது. அந்த அதிகார வெறியை அடையாளம் கண்டு கொடுக்கிற போது நம்ம பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒன்றிணைந்து என்ன பண்ண போறாங்க? இன்னொன்னு, பிரிந்திருக்கக்கூடிய சிவசேனாவில் இன்னும் தலைமை பொறுப்புக்கு இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வருமே.
எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கிறது. எந்த அரசியல் கட்சியிலையுமே பிளவு என்பது முதலில் வந்து வெளிப்படைத்தன்மையாக சில அரசியல் கட்சிகள்லையும், சில அரசியல் கட்சிகளில் அது ஒரு பனிப்போராக மறைமுகமாகவும் இருக்கும். எந்த கட்சியிலையுமே வந்து அதிகாரத்துக்கான போர் நடக்காத கட்சின்னு ஒரு கட்சியை நம்ம காட்ட முடியுமா? வெளியில வரும்போது கத்திரிக்காய் முத்திருச்சு கடத்தருக்கு வந்துருச்சுங்கிறப்ப நம்ம அதை விவாதிக்கிறோம். போன நாடாளுமன்ற தேர்தலையே அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் சண்டை நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. கட்சிக்காரனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களுக்கோ பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர கட்சிக்குள்ள இந்த போராட்டம் போல அப்பயே நடந்துட்டு இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிலிருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. அதனால எல்லா காலத்திலையுமே அதிகார போட்டிங்கிறது நடந்திருக்கு. இப்போ அண்ணா தலைவராக இருக்கிற அதே காலகட்டத்தில் திமுகவில் வந்து ஈவேக்கு சம்பத் ஒரு பெரிய தலைவராக வர வேண்டிய ஒரு போட்டி இருந்துச்சு இங்கேயும். அது மாதிரி கலைஞர் காலத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் தான் பெரிய தலைவராக வரணுங்கிற பந்தயம் இருந்துச்சு. அது தோற்கடிச்சார் கலைஞர். எல்லா காலத்திலையுமே எல்லா இயக்கங்கள்லையும் சித்தாந்தங்களை தாண்டி கொள்கையை தாண்டி குடும்பி பிடிச்ச சண்டை நடக்காத இடமே கிடையாது. இது நம்ம வந்து அரசியல்ல சகஜம். ஆனா அதுக்காக வந்து அவங்க கோட்பாட்டு ரீதியாக வந்து நீர்த்து போவதற்கு அவங்க வந்து அனுமதிச்சாங்கன்னா அந்த கட்சி இல்லாமல் போட்டோம். சரி, இப்போ காங்கிரஸ்குள்ள ஒரு ரெண்டே பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கு. ராமதாஸை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால விசிகா காங்கிரஸ் இடையில இருக்கக்கூடிய ஒரு முரண், அதுக்கு செல்வ பெருந்தகை இப்போ இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் நாராயணசாமி பாண்டிச்சேரியில நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை, வந்தா வரட்டும் இல்லை நாங்கள் தனித்தே நிற்போம் அப்படிங்கிறாங்க. பிரச்சனை ஏதாவது உருவாயிடுச்சு? செல்வ பெருந்தகை வந்து அவரே பழைய விசிகால இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். அவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு பிரதிநிதி தான். இரண்டு பேரா, அதாவது அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான அந்த சண்டையில பாமக இரண்டாக மாறிவிட்டது. அது ஒன்றாக சாத்தியங்கள் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா பிடிவாதத்தை இரண்டு பேருமே விட்டு தருவதற்கு யாருமே தயாரா இல்லை. அன்புமணி போய் அமித்ஷாவை பார்க்கிறாரு, ஒன்றிய தேர்தல் ஆணையத்தின் வழியாக இவர் எப்படி தீர்த்து கட்டுறதுங்கிற வேலையை அவர் பார்க்குறாரு. ராமதாஸ் ரொம்ப வெளிப்படையாக சொல்றாரு, அவருக்கு தலைமை பண்பு கிடையாது, அரசியலில் வந்து அவர் வந்து தாந்தோன்றித்தனமாக நடக்கிறாரு, அவரால் ஒரு நாள் வெல்ல முடியாது, நீ ஒழுங்கமாக வந்து செயல் தலைவராக இரு, உனக்கு நீ தலைவராக இருக்க லாயக்கு இல்லைன்னு ஓப்பனாகவே சொல்கிறார். அப்போ யாரும் விட்டு கொடுக்காத பட்சத்தில் இரண்டு பாமக உருவாகி விட்டது. அதில் ஒரு பாமக திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கு. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் நிறுவனர் இருக்கக்கூடிய ராமதாஸை ஏன் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்று ஒரு அரசியல் கணக்கு தான் செல்வ பெருந்தகையினுடைய பயணம். நல்லா விசாரிக்க போனேன், நாங்கள் அரசியல் பேசலை, நாங்கள் காஃபி சாப்பிட்டோம், புதுசாக வந்திருக்க படத்தை பற்றி தான் பேசணும்னு எப்போவுமே பொய் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன? அரசியலுக்காக தான் எல்லாருமே சந்திப்பாங்க. குருமூர்த்தி வந்து சும்மா போய் சந்திப்பாரா? எனக்கு கிரிக்கெட்டை பற்றி பேச போவாங்களா ரெண்டு பேரும்? அப்படி கிடையாது. எல்லாருமே அரசியல் நோக்கத்தோட தான் சந்திக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை சந்திச்சது திருமாவுக்கு பிடிக்கல. ஆமாம், விசிகா வந்து பாமக இருக்கிற இடத்தில் இருக்க மாட்டோம் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். என்ன காரணம்னா, கடந்த காலங்களிலே பட்டியலின மக்களுக்கும் படையாட்சிகளுக்குமான பகை உணர்வை வளர்க்கக்கூடாது, இரண்டு சமூகங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஒரு சமூக நீதி கூட்டணி என்று கடந்த காலங்களிலே ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனைகளிலும் ஒருங்கிணைந்து திருமாவளவனும் ராமதாசும் போராடினார்கள். தமிழ் குடிதாங்கி என்று கூட அவருக்கு பட்டத்தை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு திருமாவளவன் வழங்கினார். அம்பேத்கர் சுடர் என்கிற விருதெல்லாம் வழங்கினார். அப்படி இரண்டு பேருமே ஒருமுகமாக செயல்பட்ட காலகட்டம் இருந்தது. அப்பொழுது பட்டியலின மக்களுக்கும் படையாட்சிகளுக்கும் அந்த வன்னியர் சமூக மக்களுக்கும் மோதல் இல்லாமல் இல்லை, வெறுப்பு இல்லாமல் இல்லை. ஆனால் தருமபுரியினுடைய அந்த 3 கிராமங்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. அதை வந்து யாரும் மன்னிக்க தயாரா இல்லை. அதை தாண்டி வந்து அரசியலில் வந்து இந்த பகையை வளர்க்கக்கூடாது என்பதற்காக காம்ப்ரமைஸ் ஆனால் திருமாவளவன் அவர்களையே வந்து துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் வந்து கொதிப்பில் இருப்பாங்க. அதனால அவர் வந்து ஜாதி வெறி பிடித்த சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல RSS இதெல்லாம் செல்வ பெருந்தகை தெரியும். நம்ம ஒரு கூட்டணி இன்டாக்டா இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சால் கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும். செல்வ பெருந்தகைக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தில இருந்து வந்திருந்தாலும் அவர் தலித் தலைவரா இல்ல, அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. இல்ல, இப்ப இந்த கூட்டணிக்குள்ள இருந்து இந்த மாதிரியா பண்ணும்போது இது இந்த அளவுக்கு பேசப்படுற மாறும்னு செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா? செல்வ பெருந்தகைக்கு தெரியும். அதை தாண்டி வந்து இந்த பகையை நீட்டித்துக் கொண்டே போக வேண்டாம். வன்னியர் சமூகத்தில் எவ்வளவோ ஜாதியை விரும்பாதவர்கள், முற்போக்கு சக்திகள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்கல்ல. இந்த பகையை நீட்டித்து கொண்டே போக வேண்டாம். பாமகவில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், தமிழ் தேசிய சக்திகள், இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், மதச்சார்பற்ற சக்திகள்லாம் இருக்கிறாங்க. ஏன் அவர்களை வந்து நம்ம இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து செல்வ பெருந்தகிட்ட இருக்கிறது. தங்களுக்கு அது பாதகமாக முடிந்து விடும் என்கிற அச்சம் வந்து விசிகா நாராயணசாமியா சார், நாங்கள் தான் தலைமை தாங்குவோம், அப்படி விருப்பம் இல்லைன்னா யார் வேணாலும் வெளில போய்க்கலாம் அப்படிங்கிறாரு.
எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது ஒன்றும் புதிய தைரியமா திமுக கூட்டணியில இருந்துட்டு திமுக வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அவரால் எப்படி சொல்ல முடியுது? எல்லாமே கூட்டணி பேரத்திற்கான ஒரு ஒத்திகை தான். யாரும் வெளில போக மாட்டாங்க. ஏன்னா இந்திய அளவிலே அது இந்தியா கூட்டணியாக மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கிறது. நாங்க தான் தலைமையில இருப்போம் அப்படிங்கிறத எப்படி திமுக அக்செப்ட் பண்ணிக்கும்? இல்லை இல்லை, அது அவருடைய பகுதிக்கு அவர் தானே தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவர் சொல்றாரு. அது நிச்சயமா பேசித்திருக்கு. அதாவது இப்போ சண்முகம் திடீர்னு திருப்புவனம் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் கடுமையாக அரசுக்கு எதிராக பேசுறாரு. ஆனால் கிரவுண்டுக்குள்ள இருந்தால் எல்லாருமே விளையாடுறாங்க. எதிர்ப்பு மாதிரி தெரியுது. ஆனால் எதிர்ப்பு கூட்டணிக்கு எதிரான எதிர்ப்பாக இல்லை. இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க வேண்டும் அந்த அரசு என்கிற அந்த மாதிரி இந்த கூட்டணி இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்கறை சார்ந்த விமர்சனம் தானே தவிர தோழமை சுட்டலா பார்க்குறேன். அதுக்கு மேலெல்லாம் பகை வளர்ப்பதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது. நன்றி சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.